கைஸ் நம்ம இன்றைக்கி வந்து பிளாக் ஃப்ரூட்டோட பார்ட் 3 தான் விளாட போகிறோம். ஆஃப்லைனில் கிரைண்டிங் வச்சுருக்கேன். அது மேலே ஒரு ஸ்பின்னு போட்டேன். அதில் வந்து என்ன கிடச்சிது, பிளேடு ஃப்ரூட், அனதர் பிளேடு ஃப்ரூட் கிடச்சிது. அது எதிர்காலத்தில் எப்போயாவது தேவைப்படும். பிளாக் ஃப்ரூட் நான் எவ்வளோ கிரைண்டிங் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள். நல்லா போ கைஸ், நம்ம இப்போ உள்ள போகிறோம். இல்லை வேணா எத்தனை லெவலில் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். 86 லெவலு கைஸ். இப்போ எவனையும் இங்கே கிரைண்டிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்மள சரி, இப்போ நான் ஃப்ராசன் வில்லேஜுக்கு போயிட்டு எனக்கு 6 ஜம்ப்பு, ஃப்ளாஷ் ஸ்டெப்பு 6ஆலாம் வாங்கினோம். வாங்கினது இப்போ நான் வந்து ஒரு 90 லெவல் போனதுன்னு கண்டினியூ பண்ணுறேன். 90 லெவல் போய்ட்டு அந்த வேர்ல்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ், நம்ம இப்போ ஃப்ராசன் வில்லேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆறாக ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்க போகிறோம். 6 ஜம்ப் வாங்க போகிறோம். அதுக்கோசம் அந்த இடத்துக்கு போகணும். உள்ளே போயாச்சு. இப்போ நம்ம வாங்க போகிறோம். என்னடா அது மேட் கிடக்குது. சரி, ஃபஸ்ட்டு 6 ஜம்ப் உள்ள, அடுத்து 6 தாங்க மெயின் ஃப்ளாஷ் ஸ்டெப்பு மெயின். 6 ஆன் பண்ணியாச்சு. ஃப்ளாஷ் ஸ்டெப் லோன் 3 வாங்கிறதுக்கு காசு எடுத்து வச்சுருந்தேன் கைஸ். கவருங்க பிளாக் கலரில் வருது. ஜஸ்ட் அவ்வளோதான் கைஸ். பண்ண முடியுது, ஜம்ப்லாம் பண்ண முடியுது. இப்போ பாடுறான் இந்த ஃப்ளாஷ் ஸ்டெப் இல்லாமல் நானும் அந்த ஃப்ளாஷ் ஸ்டெப் அழுத்துறேன்னு சீட்டு போட்டு தரையை போட்டு அழுத்திட்டு இருக்கேன் கைஸ். இன்றைக்கி ஏன்ட்டம் தெரியும். இப்போ நம்மளை போட்டு பொழந்து கட்ட போகிறாங்க. அடித்து தான் பார்ப்போம். எவன் தான் நம்மளை தரணும், நம்மளும் தான் பார்ப்போம். ஏறாவன் ஏய் தம்பி, நீயாப்பா அது? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? வாங்க சண்டை போடும். என்ன டார்க்குன்னா பெரிய விஷயமா இந்த கேட்குறேன். சுத்துவோம். என்ன முடிச்சு விட்டாங்க. இது இனிமே நம்மளை போட்டு பொழந்து கட்டாங்க கைஸ். சரி கைஸ், நம்ம இப்போ வந்து வேறு சர்வர் ஆஃப் பண்ணுவோம் கைஸ். இப்போ இந்த சர்வரில் எவனுமே இல்லைன்னு நினைக்கிறேன். மேலே எவனுமே இல்லை. வெயிட்டு இப்போ வெயிட்டு கிரேடிங் பண்ணுவோம். இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் நம்மளை போட்டு பொழந்து கட்ட போகிறாங்களா, இல்லை அடிக்க முடியாமல் கவலைப்பட போகிறீங்களான்னு பார்ப்போம். வாடா தம்பி, நீ தாண்டா பலியாடு. வெட்டு நல்லா வெட்டு. வெட்டு அடிதான் குத்துவானா, அடிப்பானா? அடி உள்ள போடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ஆட்டம் தான் கைஸ். டச் உனக்கு ஒரு அடி, உனக்கு ஒரு அடி, நெக்ஸ்ட்டு உனக்கு ஒரு அடி, உனக்கு ஒரு அடி. 4 பேர் வாங்கடா கடா. பாக்கி இந்த 4 பேர் கூப்பிட்டு வச்சு கும்மி அடிக்க போகிறோம். கும்மி அடி. என்னடா வீட்டுக்குள்ளே போயிட்டேன். வீட்டுலேருந்து நாங்களாம் அடிப்போம்ல. அது எங்கடா காணும்? என்ன ஒத்த நீர் இல்லையா காணும்? இப்போ போட கைஸ் போகிறேன். போட்டாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே வானத்தை பார்த்து அப்படியே பறக்கணும். அப்படியே பவர் யூஸ் பண்ணணும். தப்பு போட்டேன். என்ன கைஸ், இது மாடு ஒன்று பக்கத்தில் கத்திட்டு நடக்குது. மாடு கத்திட்டு கிடக்குது. டோன்ட் டிஸ்டர்ப் மீ மாடு. இங்கே ஒருத்தர் ஸ்பான் ஆகிட்டான். 2 பேர் இருக்காங்க. இங்கே ஒருத்தனை பார்க்கவே இல்லையோ. அவளை அம்மா நாட்டே முடிக்கிறேன் நாளா. பசிக்கு என்னைக்கு எலமெண்டல் ஃப்ரூட் தான் கைஸ். வானத்திலே வச்சு நாங்களாம் பிறந்துக்கிட்டோம். இங்கே வர கைஸ் தான் கைஸ் இருக்குது. இப்படி தான் ஃப்ளாஷ் ஸ்டெப் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் ஃப்ளாஷ் ஸ்டெப் வந்து டெலபோர்ட் ஆகிறது யூஸ் பண்ணாமல் எஸ்கேப் ஆகிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. பக்கத்துலனா அடிக்காட்ட டக்குன்னு டெலபோர்ட் ஆகி ஓடிடணும். நெக்ஸ்ட்டு கோஸ்ட் டைம். ஸ்வாட் இலறான். எங்கடா அவங்க போய்ட்டுருக்க? ஏறான் உள்ளே உட்காந்துருக்கான். செவன் உள்ளே இருக்கான். பிளேயராக என்ன இது தம்பி வெள்ளாப்பா. காம்பேட்டரில் அப்போ ஒரு சாதா NPC.
நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு வாடா தம்பி எல்லாம் வாடா ஒன்று தான் விளாடாடி எங்கே போனா சரி அவன் இங்கே என்னடா இங்கே கற்று தெரியுது இப்போ தான் அவங்க காணணும் அங்கே போய் தேடினா வாடா வெளில வாடா வெளில வாடா வெளில வாடா அவ்வளோதான்டா வாடா அடுத்து இவன் நெக்ஸ்ட்டு இவன் அடுத்து இவன் அடுத்து இவன் அவ்வளோதான் வாடா தம்பி இதே அவ்வளோதான் எல்லோரும் வந்துட்டிங்களா இப்போ அப்படியே எல்லாரையும் அப்படியே கொத்தா கொண்டு போய் சுஜிக் அவ்வளோதான் ஐயோ தப்பாக ஏதாவது சொல்லிட்டேன்னா மன்னிச்சிங்க கைஸ் பிளேடு ஃபுட்னா பிளேடு ஃபுட் தாங்க தரமாக இருக்குது ஆனால் நம்பர் 1 பெஸ்ட்டு வேஸ்ட்டு M1 டேமேஜில் இது டாப் 1ல் இருக்குது டாப் 1ல் வேறு இந்த டியர் தான் டாப் 1ல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் M1 டேமேஜ்லேயே நான் ஒருத்தன் தான் இருக்கான் நீ வா அடுத்து நீ வா ஐயோ தேவலாமல் நான் 5 பேரை கூப்பிட்டேன் கைஸ் ஃபஸ்ட்டு 5 பேர் கைமாவுங்கடா 2 பேருக்கு எல்லோ டேமேஜ் வந்துருக்கு அப்போ அவங்க தான் ஃபஸ்ட் ஆவாங்க என்னடா எக்ஸ்ட்ரா 2 பேர் சுட்டுட்டீங்க எக்ஸ்ட்ரா ஒருத்தர் சேர்த்துட்டான் நெக்ஸ்ட்டு கொஸ்து இந்த 2 பேர் கொண்டு வச்சுக்கோங்க 7 பேர் 2 பேருக்கு அங்கே வந்துச்சா இப்போ 5 பேர் ஸ்பானாக ஆகட்டும் இப்போ நம்ம கொண்டா வேறு ஸ்பானாக அதுக்குள்ளே செஸ்ட் எடுத்து வந்துடும் இந்த 1 செஸ்ட் இங்கே இன்னொரு செஸ்ட் எங்கே இருக்குது இதுவில் ஒரு செஸ்ட் இருக்கும் இதே சைக்மேன் இங்கேயும் இல்லையா இந்த இதுவில் இருக்கும் மேலே இருக்கும் சரிப்படா அதுதான் அவ்வளோதாங்க 5 பேர் ஸ்பான் ஆகிட்டாங்க சுஜிக் புஜிக் சஜக் லஜக் மொஜக் அப்படியே வானத்தை பார்த்து பவர் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் வானத்துக்கு போயிடும் இந்த பவர் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் வானத்துக்கு போயிடும் இந்த பவர் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் கீழே நிற்பீங்க அவ்வளோதான் இதான் டிஃப்ரென்ஸு என்னடா மாட்டுறீங்க டேமேஜ் எல்லாம் இப்போ தாங்க வெறியாக இருக்குது அடி நல்லா காசு இருக்கிற இப்போ ஒரு ஸ்பின்னு போடுவோம் கைஸ் இப்போ இவன் ஒரு கொஸ்து முடிச்சா 5000 தராங்க இப்போ இடியாக போய்ட்டு இருந்த ஒரு 40,000 சேர்த்து ஸ்பின் போடுவோம் கைஸ் தம்பி அடி வாங்கடா என்னடா பண்ணுற சீக்கிரம் இவங்க அடி வாங்கி சாகிறதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு ஒருத்தனே ஸ்பான் ஆகிட்டான் அடுத்து எட்டி வேறு ஸ்பான் ஆகிருக்காங்க கைஸ் அப்படியே மாஸ் 3 வத்துலாம் அவனே பேர் 2 அடி அடிச்சுட்டு வரும் நெக்ஸ்ட் அவங்கள மரத்து மேலே வச்சு சாத்துறேன் போங்களா மரத்து மேலே போங்களா மரத்து மேலே போயிட்டாங்க மறுபடியும் போங்களா மரத்து மேலே ரெடியா சுஜிக் வாடா மரத்து மேலே வச்சவங்களாம் உங்களுக்கு அதை முடிச்சு விட்ருண்டா இந்த பிளேடோட செகண்ட் பவர் டேமேஜ் தான் கைஸ் எங்கே இருந்தாலும் சரி செகண்ட் பவர் வந்து வானத்திலே இருந்தாலும் சரி கீழே நிற்கிற வரைக்கும் டேமேஜ் குறையும் அந்தளவுக்கு இது ஒரு பக்கு பிடிச்ச பவர்னு சொல்லக்கூடாது மூவ்னு சொல்லணும் செஸ்ட்டு நான் அடுத்த ஸ்மான் ஆகிட்டேங்க அப்படியே போட் நெக்ஸ்ட்டு ஆட்டோ அட்டாக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ் கேமில் பிசியில் மட்டும் தான் ஆட்டோ அட்டாக்கர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஃபோன்லேயே ஆட்டோ அட்டாக்கர் ஆன் பண்ண முடியுமோன்னு சொன்னி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்டில் போட்டு விடுங்க ஏன் தான் அந்த இது சேட்டை அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன் தெரில இல்லைடா அது நான் பாட்டுக்கு இத்தனை பேரை வச்சு சம்மம் பண்ணிகிட்ருக்கேன் பின்னாடி போங்கடா
2 பேர் தான் அடிக்கணும், நான் இத்தனை பேர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் கைஸ். இந்த டைம் நம்ம காசு எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். தம்பி என்னப்பா பண்ணுற வாப்பா. ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட். அதுதாங்க ஸ்பின் போட்டு வராங்க. இப்போ நான் போயிட்டு ஜங்கிளுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். போட் நிறுத்தம் அடுத்த நிறுத்தமாக ஜங்கிளில் நிற்கப்படும் என்று முக்கியமாக பேசஞ்சருக்கு தெரிவிக்கப்படுகிறது. இங்கே பேசஞ்சர்கள் நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க. பேசஞ்சர்கள் வந்தால் உட்கார சீட் இல்லை என்பதால் கேனன் மேலே ஏறி உட்காரவும் என்று முக்கிய காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னாடி கேனனுக்கு பின்னாடி உட்காரும்படி மிக தாழ்மையுடன் கேட்கப்படுகிறது. அப்புறம் முன்னாடி உட்காந்து மண்டையில் அடி வாங்கிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லைனா குண்டு போடும்போது உங்கள் மேலே தான் போடும், வெடிச்சு சதறிடும், போட்டே வெடிச்சு சதறிடும். எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. அதுதான் இடத்துக்கு வந்துச்சு. ஏழே இங்கே ஒரு சருப்பான எங்க தம்பி இருக்கியாப்பா? தம்பி ஸ்பானாப்பா எங்கேப்பா இருக்க? இந்த நிற்கிறான் பாருங்க. ஏய் தம்பி, இன்னும் டேமேஜ் குறையில போட்டு விட்றேன். அந்த போகிறேன், அதுதான் செத்துக்கோ. டேய் நீ பவர் போட்டு ஒரு பிரயோஜனம் டர்பட்டாயே ஓடிடுறான் குத்துறானா. டேய் தம்பி செத்துக்கூடா. மாஸ்டர் லெவல் 23 அவ்வளோதான் கைஸ். ஏய் 500 தான் கொடுத்துருக்கான், இதுக்கு போய் மாஸ்டர் ஏது பாருங்க கைஸ். டேஷ் பண்ணி போய்ட்டு ஸ்பின்னை போடும். நம்ம எதுக்கு வந்தோம்? ஸ்பின் போட தான் வந்தோம். என்னடா இருட்டாவது, ஃபுல் மூன் பண்ணுறாங்கடா. ஃபுல் மூனில் தான் லக்கு கிடைக்கும். என்ன கைஸ் ஒன்றுமே தெரில, மொழி ஆன் பண்ணுறான், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்ன கைஸ் அப்படியே ஒரு இருட்டாயிடுச்சு. வந்துடுச்சு. போயிட்டு மேலே போயிட்டு இங்கே ஏதோ ஃப்ரூட்டை கிடக்குது இல்லை. சரி கைஸ் நம்ம ஸ்பின் போடுவோம். கச்சா அல்டிமேட் ஸ்பின். கச்சா மேலே 2 ரம்பத்தை விடும். புசிக் பவர் போடு. செகண்ட் பவர் ஜிர். அப்படியே வந்து ஃபஸ்ட்டு பவர் ஹோல்டு பண்ணி அப்படியே விட்டுட்டு இப்போ கச்சா செத்துருப்போம். செத்தோடனே ரிப்பு கச்சான்னு சொல்லிட்டு ஆர்ஐபி கச்சா ஆர்ஐபி கச்சா. ஃப்ளேமு அதான் ஃப்ளேம் கிடச்சிச்சு கைஸ். டோ பெயின் அது இது ப்ளீஸ். கிட்ஸோனு கைஸ் ஃப்ளேம். கிட்ஸோனு பக்கத்தில் போகுது. இந்த மாதிரி சம்பவம் எவனுக்காக நடந்திருக்கா பாருங்க. ஃப்ளேம் ஃப்ரூட்டு அவன்டா அதை நிற்கிறது. தம்பி கொண்டு போடாதா தம்பி. ஃப்ரீஸ் டார்க் பிளேட் வச்சுருக்காயா, நம்ம கொல்ல போகிறோம். வெட்டு. சரி கைஸ் தோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். போகும் பயன் கொடுத்து நம்ம இடத்துக்கு வரோம். இப்போ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய் டாட்டா. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கங்க. கடைசியாக ஒரு போர்ஷனை மேக் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஐ நீடு சம் போர்ஷன். இப்போ நாங்கள் போர்ஷன் செய்கிறோம். தம்பி ஏதாவது ஒரு போர்ஷனை போடுப்பா. கபாப்பா. சாரா இது கட்டு. இதில் போய்ட்டு ஸ்டார் ஃபிஷ், பிங்க் ஸ்டார் ஃபிஷ் கிராஃப்ட். இப்போ நம்ம போர்ஷன் மேக் பண்ணியாச்சு. எங்கே இந்த கபாப், இது கபாப் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சா அதை சொல்லுங்கள். இது என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்று தெரில. இது என்ன பண்ணணும்? இது ரீஸ்டோரிங் ஹெல்த் வித் ஈச் பைட்டு. ஒரு கடிக்கும் ஒரு ஹெல்த்து ஃபுல்லாகும். அது ஹெல்த்து ஃபுல்லாக அப்புறம் யூஸ் ஆகும். நம்ம அடுத்த வீடியோ சந்திங்க பாகேஷ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் டாட்டா.